எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் முக்கியமான அறுவடை பண்ண போகிறேன். கருவேப்பிலை மல்லி. அது இல்லாத சமையலே இல்லை இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஷேப்பில் இருக்கிற பச்சை மிளகாய். குண்டு பச்சை மிளகாயிலே டிசைனாக இருக்குங்க. நேத்தி பார்த்தது செர்ரி மாதிரி இருந்தது பால் ஷேப்பில். இது பாருங்கள் ஸ்ட்ராபெர்ரி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? பழுத்தா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தழை அந்த மாதிரி நம்ம வீட்டில் அன்னன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கிறது அவ்வளோ வாசனைங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுறத விட வீட்டில் அன்னன்னைக்கே பறித்து யூஸ் பண்ணி பாருங்களேன், செம்ம வாசனையாக இருக்கும். ரசம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு, வாசனை. நமக்கு என்ன சமையல் பண்ணாலும் ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று கருவேப்பிலை மல்லி. அது நம்ம வீட்டிலே கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் தானுங்களே. கருவேப்பிலை அப்படி தான் அன்னன்னைக்கு தேவைப்படும் போது நான் பறிச்சுக்கிறதுங்க. பாருங்கள், ஒரு 20 லிட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். 20 லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு தேவையான அளவு கருவேப்பிலை கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெண்டைக்காய், 2 பச்சை வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது, பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரே ஒரு சிகப்பு வெண்டை. இந்த பச்சை வெண்டை பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன செடிகள் தான். இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் அந்த வெள்ளை மாவு பூச்சி வந்ததால். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இங்கே ஒரு பச்சை வெண்டை இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். அது கூடவே இன்னொன்று இருக்குது, அது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி ரெட்டு முடிய போகிற டைமு. இந்த சிகப்பு வெண்டை இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது, இப்போ முடிய போகுது. அதனால் இந்த காய் பிஞ்சாக தான் இருக்குது, சுருட்டிட்டு காய்ச்சதால் இதை நான் கட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் அறுவடை பண்ணது. கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய், சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை. இது ரொம்ப முக்கியமான அறுவடை தானுங்களே. ஆனாலும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் அன்னன்னைக்கு சமையலுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி நமக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.